அதே காட்டுப்படியில் இன்றைக்கி அக்கா சோளம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் சுண்டல் செய்கிறதுக்கு. அது வந்து கண்டிப்பாக 2 days ஃபுல்லாக ஊறணுப்பா. அப்போ தான் நல்லா வேகுது. 2 days ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு இன்றைக்கி வேக வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் இந்த நசுக்கிற அளவு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நசுக்குனா நசுங்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சுண்டலுக்கு நல்லாயிருக்கும். அக்கா தண்ணி திட்டமாக வச்சுட்டேன். இப்போ டாக்டர் வந்து சுகருக்கு நார் சத்து நிறையா கொடுக்கணுன்னாங்க. அப்போ நம்ம தானியத்தில் நார் சத்து நிறையா இருக்குன்னு சொல்லி அக்கா சோளம் 2 days ஃபுல் டே 2 daysம் ஃபுல்லாக ஊறணும். இப்போ இன்றைக்கி மார்னிங்னா நாளைக்கு நாளை கழிச்ச மார்னிங் தான் நீங்கள் அதை எடுக்கணும். அந்த மாதிரி ஃபுல் டே ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அக்கா வந்து இதை ஒரு 10 விசில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நல்லா வெந்திருக்கு. அக்கா இது சுண்டல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். சுண்டலுக்கு நம்ம எப்போவுமே ஆயில் ரொம்ப கம்மியாக அக்கா 1 ஸ்பூன் தான் விட்டுருக்குறேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அது செவக்கட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் போடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு சுண்டல். கொஞ்சம் ஜீரண சக்தி நல்லா ஆகும். ஜீரகம் போட்டுட்டு அக்கா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2-3 சிட்டிகை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வேக வச்ச சோளத்தை எடுத்து போட்டலாம். இது வெள்ளை சோளம். அப்படியே நல்லா தண்ணி திட்டமாக வச்சோன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குப்பா. திட்டமாக தான் வைக்கணும். அப்போ தான் சத்து வெளியேறாமல் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா. எல்லா சுண்டலையும் போடுறேன். இப்போ எல்லா சோளத்தையும் போட்டுட்டேன். வேக வச்ச சோளம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதையும் போட்டுருவோம். இப்போ இது வரைக்குமே அக்கா அடுப்பு ஆன் பண்ணலை. இப்போது உங்களுக்கு சும்மா டேஸ்ட்டுக்காக நல்லா தேங்காய் பூ ரொம்ப போட்டால் பிடிக்குன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அக்கா சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவு தான் போட்டுருக்கேன். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு தான் நம்ம அடுப்பை ஒன் டைம் ஆன் பண்ணணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கிறேன். அக்கா சுண்டல் இப்படி தான் தாளிப்பேன். எதுக்குன்னா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சையாக கடிப்படணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு அதில் ஏற்கனவே சோளத்தில் 1/2 ஸ்பூன் கல் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி சால்ட்டை போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது சோளம் சுண்டல், வெள்ளை சோளம், சின்ன சோளம், வெள்ளை சோளத்தில் சின்ன சோளம் சுண்டல் ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய நார் சத்து இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஃபைபர் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லதான். இந்த கம்பு சோளம்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சுண்டலை செஞ்சு ஒரு பவுலில் நீங்கள் இதில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சோண்டு ஒரு 2 துளி நெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அது போதும். இது பெரியவங்களுக்கு இப்படி சாப்பிட்லாம். தேங்காய் போடணும்னா போடலாம். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப 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 நார் சத்து. வடை சட்டி ரொம்ப வலிக்கிக்கிட்டே போகுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான். தேங்க்யூ. இது வித்தியாசமாக இருக்கும். யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால் வெள்ளை சோளத்தில் சுண்டல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பழைய நம்மளுடைய சாப்பாடெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.